சக்திவேல் அங்கேருந்து வெளியே வருவான். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துருவாங்க. வந்த பிறகு, "ஏன் என் வீட்டு வாசல்லேருந்து கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான் சக்திவேலு. அதுக்கு பாண்டியன் சொல்லுவான், "என் மாப்பிள்ளைக்கு வந்து ரொம்ப அவமானப்படுத்தினியாம், எதுவுமே அவனுக்கு சொத்தெல்லாம் குடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னியாம்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமா, அவனுக்கு எதுக்கு நாங்க சொத்த குடுக்கணும்? அவன் எல்லாமே உங்க வீட்ல தானே கிடந்தான். அப்படிப்பட்ட அவனுக்கு நாங்க எதுக்கு வந்து சொத்த குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுருவான். "அது எப்படியா விட முடியும்? பழனிவேல் இந்த வீட்ல பிறந்த பையன் தானே! அப்ப அவனுக்கு சொத்து நீ குடுத்து தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவன் சொல்லுவான், "அது எப்படி? அவன் இங்க தான் பிறந்தான். ஆனா எல்லாம் உங்க வீட்ல தானே கிடந்தான். பழனிக்காக இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களே! அவன் கடைய திறந்துட்டான்னு சொன்ன உடனே வீட்ட விட்டு வெளிய அனுப்புன ஆட்கள் தானே நீங்க." அப்படின்னு சொல்லும்போது, பழனி சொல்லுவான், "இங்க பாருண்ணே, அவங்க வந்து கடைக்காகலாம் ஒண்ணும் அனுப்பல. நான் வந்து ஒரு சில மனஸ்தாபத்தால தான் அனுப்புனாங்க." அப்படிங்கும்போது, "பாத்தியா, சப்போர்ட் ஃபுல்லா அவங்களுக்கு தான் பண்றான். அதுக்கு தான் இந்த உதவக்கரைக்கு எதுவும் நான் குடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன்." பயங்கரமா எல்லாருமே ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ க கோமதியோட அம்மா சொல்லுவா, "இந்த பாருங்க மாப்பிள, அவனுக்கு வந்து எப்படி நாங்க சொத்து குடுக்க தான் போறோம். இன்னும் முடிவு எடுத்தத நாங்க வந்து மாத்தல. அதுக்குள்ளே வந்து தேவையில்லாம இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான்." அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவா. அப்பவும் வந்து சக்திவேல் சொல்லுவான், "அதெல்லாம் இவனுக்கு வந்து எதுவுமே நான் குடுக்கவே மாட்டேன் கண்டிப்பா." அப்படின்னு சொல்லும்போது, பழனி சொல்லுவான், இங்க பாருங்க மச்சான், எனக்கெல்லாம் இந்த சொத்துல எந்த பங்குமே வேண்டாம். என்னையவே வேண்டாம். என்னையவே வந்து இந்த வீட்ல ஒரு ஆளு கிடையாதுன்னு என்னைய வந்து அசிங்கப்படுத்திட்டேங்க மச்சான். அப்படி இருக்கும்போது இந்த சொத்த மட்டும் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இது வேண்டவே வேண்டாம்." அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ சரவணன் சொல்லுவான், "இங்க பாருங்க, சொத்த வந்து எங்க மாமாவுக்கு நீங்க குடுக்கலைன்னா, எங்க மாமாவால கேஸ் போட்டு அத வாங்க முடியும். அது தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, சக்திவேல் சொல்லுவாரு, "நீ கேஸ போடு, என்னமோ போடு. ஆனா ஒத்த பைசா நான் அவனுக்கு குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லுவான். சக்திவேல் பாண்டியன் கிட்ட சொல்லுவான், "இவ்வளவு பேசியயா நீ? அவன் உன்கிட்ட தானே ஃபுல்லாவே இருந்தான். அவனோட உழைப்ப எல்லாம் சுரண்டி, நல்ல ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி, நீங்க சொத்த நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டு, அவனுக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க? ஒண்ணும் பண்ணல. ஆனா, கல்யாணத்த முடிச்சு குடுத்ததும், கடைய வச்சு குடுத்ததும் நாங்க. நீ என்ன பண்ணுன?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இவ்வளோ பேசி நீ நியாயப்படி பார்த்தா, நீங்க தான் அவனுக்கு சொத்து குடுக்கணும்." அப்படின்னு சக்திவேல் சொல்லுவான். உடனே, "பேச்ச மாத்தாத." அப்படின்னு கோமதி சொல்லுவா. "நான்லாம் ஒண்ணும் பேச்ச மாத்தல. நான் கரெக்ட்டா தான் பேசுறேன். நீங்க தான் வந்து வந்து திசை திருப்பி எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க." அப்படின்னு சொல்லுவான். உடனே பாண்டியன் சொல்லுவான், "இரு ஒரு நிமிஷம்." அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போவான். அப்ப எல்லாரும் பார்ப்பாங்க. அங்கேருந்து ஒரு உயில எடுத்துட்டு வருவான். வந்துட்டு, "நீ எல்லாம் சொன்னது கரெக்ட் தான். அவன் எங்களுக்காக தான் வந்து எல்லாமே உழைச்சான். எங்க கூட தான் இருந்தான். அப்படி இருக்கிறது வந்து கரெக்ட்டு தான் நீ சொன்னது." அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு, "நான் கொஞ்ச நாளைக்கு முன்னக்கூட்டி தான் என் வீடு, கடை, அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸு, தோட்டம், வயலு எல்லாத்தையுமே நான் 7 பங்கா பிரிச்சேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வர வேண்டாம் அப்படிதான். அப்படி எதுவும் வராது. இருந்தாலும் நானே எழுதி வச்சிடலான்ட்டு எழுதி வச்சேன்."